திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியின் சார்பாக உங்கள் எல்லோரிடத்திலும் உதயசூரியனிலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறோம். ஏமா, அதாவது எல்லாம் படிச்சிருக்கிறோம், விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கோம். இப்போ என்னை பார்த்து பல பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வாங்கணும்னா வாங்கணும் இல்லையா? கொடுக்கலன்னு கம்முனு உட்காந்துருந்தா எப்படி கொடுப்பாங்க? உங்கள் இப்போ வந்திருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணி ஏன் கொடுக்கல ஏது கொடுக்கலன்னு மேலே பேசி அதை வாங்கி கொடுத்துருப்போம். அதனால் இப்போவாவது மறுபடியும் ஒரு கேம்ப் வைப்போம். ஆட்சி வந்தோடனே திருப்பி ஒரு கேம்ப் வைப்போம். அந்த கேம்பில் ஒரு மனு கொடுத்துட்டு எங்கள்கிட்ட அந்த காப்பியை கொடுங்க, வரலைன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு யாராவது கூட்டிகிட்டு வரணும். இல்லை நீங்களா எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். யாரும் உங்களை அங்கே மரியாதை இருக்காது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் சமந்தான் எம்எல்ஏ ஆஃபீஸை பொறுத்த அளவுக்கு. ஸோ அப்படி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கி கொடுத்து வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் மறுபடியும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம முதலமைச்சர் 5000 ரூபாய் கணக்கில் போட்டுட்டு தான் 2000 ரூபாய் அறிவிச்சார். 5000 ரூபாய் கணக்கில் போடுவார்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? யாரா ஒரு ஆள்? எங்களுக்கே தெரியாது. எங்களுக்கே டிவியில் பார்த்து தான் தெரியும். அப்புறம் போய் அக்கௌண்ட் வேகமாக போய் அக்கௌண்ட்டில் பணம் எடுத்துட்டீங்களா? ஏன்னா அப்போ வேறு மிரட்டி விட்டாங்க, டெல்லியிலேருந்து ஆள் வர்றான், பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். டெல்லியிலேருந்து ஆள் வர்றதுக்கு முன்னாடி போய் எல்லாம் பணத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் ஓடி அங்கெல்லாம் கூட்டம் ஆகி போச்சு. ஏடிஎம்லலாம் ஏகப்பட்ட கூட்டம் பேங்கில். ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயத்தை முதலமைச்சர் பண்ணிட்டு அன்னைக்கு சொன்னார், நான் 2000 கொடுப்பேன் அப்படின்னு. மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு சொன்னாங்க. இவங்கெல்லாம் போகிற போக்கில் ஒரு மேடையில் அறிவிச்சா அவங்க ஆட்சிக்கு வர போகிறதும் இல்லை, அது நடக்க போகிறதும் இல்லை. பிஜேபி என்ன பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பிஜேபி அதிமுகவை முடிக்கிறது தான் அவங்களோட டார்கெட்டு. சும்மா திமுக ஆட்சி ஆகிடுவோம், திமுக ஆட்சி அகற்றுவோம் அப்படிம்பாங்க. ஆனால் பிஜேபியோட நோக்கம் என்ன? அதிமுகங்கிற கட்சியவே தமிழ்நாட்டிலேருந்து அகற்றணும்னு பார்க்குறாங்க. இதுதான் பிஜேபியோட நோக்கம். நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதி பேரோடு கொடுக்குறேன். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவை காலி பண்ணிடுவாங்க. அதிமுக இருக்காது. இன்னைக்கு இல்லை, நிதிஷ்குமார் என்ன பண்ணாங்க பீகாரில், மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க, அது மாதிரி அதிமுகவை சிதைச்சிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கெல்லாம் வேண்டாம். நம்ம இன்னைக்கு அருமையான ஆட்சி நடக்குது. மக்களுக்கு தேவையான விஷயங்களை முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். கையில் உதயசூரியன் வச்சுருக்கீங்க, பிரகாசமாக இருக்குது. போன முறையே இந்த தொகுதியில் உதயசூரியன் உதிச்சது. இந்த முறை உதயசூரியன் ரொம்ப பிரகாசமாக உதிக்கணும். புரியுதா? போன முறை 2800 ஓட்டில் தான் உதிச்சது. இந்த முறை ஒரு 40,000 ஓட்லையாவது உதிக்கணும். அதுதான் பிரகாசமாக உதிக்கிறது. ஆஸ்பத்திரி மறுபடியும் கட்டணுமா? ரிங் ரோடு மறுபடியும் போடணுமா? வாரச்சந்தை தினசரி சந்தை மறுபடியும் பண்ணணுமா? ஆர்ட்ஸ் காலேஜ் மறுபடியும் பண்ணணுமா? ஐடிஐ மறுபடியும் பண்ணணுமா? கிடையாது. எல்லாம் ஒரு முறை பண்ணியாச்சு. இனி ஊருக்கு பண்ணுறதுதான் வேலை. ஆனால் நிதியை கொண்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி தந்துட போகிறோம். உதயசூரியனுக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். மறக்காதே மறக்காதே ஏப்ரல் 23 மறக்காதே. வாக்களிப்போம் வாக்களிப்போம், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம். வேண்டும் வேண்டும் மீண்டும் ஈஸ்வரன் வேண்டும். தலை நிமிர்ந்த திருச்செங்கோடு தொடர் வளர்ச்சிக்கு ஈஸ்வரன் வேண்டும். மீண்டும் வாக்களிப்போம் உதயசூரியன்.